பணம் ஏன் தங்கவில்லை? வணக்கம் நண்பர்களே. நாம் அனைவரும் பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி, ஏன் சிலரிடம் பணம் தங்குவதில்லை? மாத ஆரம்பத்தில் சம்பளம் வரும், சில நாட்களில் கணக்கு காலியாகிவிடும். ஆனால் சிலரிடம் வருமானம் குறைவாக இருந்தாலும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். சித்தர்கள் இதற்கு ஒரு ஆழமான காரணம் சொல்கிறார்கள். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை தக்க வைத்து கொள்ளும் மனநிலை இருந்தால்தான் பணம் தங்கும். இல்லையென்றால் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது கையில் நிலைக்காது. அதனால்தான் இன்று இந்த சித்தர் ரகசியத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பல அரிய ரகசியங்கள் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு புரிய வரும். பணம் மனதில் சேர வேண்டும். சித்தர்கள் கூறும் முதல் ரகசியம், பணம் முதலில் சேர வேண்டும், பிறகுதான் கையில் சேரும். பலர் தினமும் என்ன நினைக்கிறார்கள்? எனக்கு முடியாது, என்னால் பணக்காரனாக முடியாது, என் விதி இப்படித்தான். இந்த எண்ணங்களே பணத்தை தூரமாக்குகின்றன. நீங்கள் உங்கள் மனதில் செல்வத்தை ஏற்க தயாராக இருந்தால் தான் அந்த பணம் உங்களை வந்தடையும். வாழ்க்கையும் அதை போல தான். உங்களுக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கும். எனவே மன அளவில் எண்ணத்தில் தூய்மையாக இருக்க வேண்டும். பணம் மனதில் சேர வேண்டும் என்கிற வைராக்கியம் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் பணம் உங்களிடம் சேர ஆரம்பிக்கும். பணத்தை பற்றி நேர்முக சிந்தனைகள், பணம் வேண்டும் பணம் வேண்டும் என்ற ஆர்வம் மனதில் இருக்க வேண்டும். அந்த ஆர்வம்தான் பணத்தை உங்களுக்கு வழங்கும். எனவே முதலில் உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். மனம் மாறினால் வாழ்க்கையும் மாறும். வாழ்க்கை மாறினால் வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே மனதில் பணம் என்றும் என்ற எண்ணத்தை மிக மிக ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். பணம் ஒரு சக்தியா? சித்தர்கள் பணத்தை ஒரு சக்தியாகவே பார்த்தார்கள். மின்சாரத்தை நாம் பார்க்க முடியாது, ஆனால் அதன் விளைவை பார்க்க முடியும். அதை போலவே சில வார்த்தைகள் மனித வார்த்தைகளை, வாழ்க்கையை மாற்றிவிடும். எனக்கு இல்லை, என்னால் முடியாது, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன். இந்த வார்த்தைகள் மனதில் ஆழமாக பதிந்தால் அவை நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பித்துவிடும். சித்தர்கள் எப்போதும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த சொன்னார்கள். ஏனெனில் வார்த்தைகள் விதைகளை போன்றவை. நாம் விதைப்பதைத்தான் அறுவடை செய்வோம். எனவே இனிமேல் எதிர்மறை வார்த்தைகளை குறைத்து நேர்மறை வார்த்தைகளை அதிகப்படுத்துங்கள். பணம் என்னிடம் இருக்கிறது, பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற முழுக்க பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்கள். என்னால் முடியாது, ஆகாது, இல்லை அப்படிங்கிற நெகட்டிவான வார்த்தைகளை ஒருபோதும் பேசாதீர்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பணம் ஒரு சக்தியா? சித்தர்கள் பணத்தை ஒரு சக்தியாகவே பார்த்தார்கள். மின்சாரத்தை நாம் பார்க்க முடியாது, ஆனால் அதன் விளைவை பார்க்க முடியும். அதே போல தான் பணமும் ஒரு ஆற்றல். அதை ஈர்க்கும் எண்ணங்கள் இருக்க வேண்டும். எப்போதும் நம்பிக்கையுடன் இருப்பவர்களை பார்த்தீங்கன்னா அவர்களிடம் வாய்ப்புகள் அதிகமாக வரும். ஏன்னு கேட்டால் எதுக்கும் அவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. நேர்மறை ஆற்றலை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். அவர்களிடம் உள்ள மிகப்பெரிய சக்தி அந்த நேர்மறை ஆற்றலை உருவாக்குவதுதான். சித்தர்கள் சொல்வது என்னவென்றால், செல்வத்தை விரும்பு, ஆனால் செல்வத்தின் அடிமையாக மாறாதே. அப்போதுதான் பணம் உன்னை நாடி வரும். எஜமான் படத்தில், அதாவது கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீ தான் அதுக்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் அப்படிங்கிற மாதிரி பணத்தை விரும்புங்க, ஆனால் அடிமையாகாதீங்க. அதே சமயத்தில் வீண் செலவு வறுமை. சித்தர்கள் சொன்ன மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்று வீண் செலவு. சம்பாதிப்பது முக்கியமல்ல, அதை பாதுகாப்பதே முக்கியம். ஒரு சிறிய ஓட்டை உள்ள குடத்தில் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் நிரம்பாது. அதுபோல தேவையில்லாத கட்டுப்பாடற்ற செலவுகள் செய்து கொண்டே இருந்தால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் செல்வம் உயராது. இன்று முதல் தேவையற்ற செலவுகளை கவனியுங்கள். பணம் சேமிப்பது என்பது கஞ்சத்தனம் அல்ல, அது எதிர்காலத்தை பாதுகாப்பது. எனவே வீண் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு வறுமையை கொண்டு விடும். எனவே தேவையில்லாத விஷயங்களை ஒருபோதும் செய்யாதீர்கள். ஒரு செயல் செய்கிறப்போ அந்த செயல் மூலம் நமக்கு நன்மை நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துட்டு இது முக்கியமா இல்லையா அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை விதைச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இதை அனுபவபூர்வமாக உணர்வீர்கள். அதற்கு நீங்கள் மனதில் நல்ல எண்ணங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாலை ரகசியம். சித்தர்கள் அதிகாலையை மிகவும் புனிதமான நேரமாக கருதினர். பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது
சூரிய உதயத்திற்கு முன் இருக்கும் அமைதியான நேரம். அந்த நேரத்தில் மனம் மிகவும் தெளிவாக இருக்கும். அப்போது எடுக்கும் முடிவுகள் வாழ்க்கையே மாற்றும். பல வெற்றியாளர்கள் அதிகாலையில் எழுவது சாதாரண விஷயம் அல்ல, அது அவர்களின் வெற்றிக்கான அடித்தளம். சித்தர்கள் சொல்வது, ஒரு நாளை வெல்ல வேண்டும் என்றால் முதலில் காலையை வெல்ல வேண்டும். அதிகாலை விரைவாக எழுந்து உங்களுடைய மனதில் அன்றைய தினத்துக்குண்டான எண்ண ஓட்டங்களை விதைத்து கொண்டால் அந்த விதை மிகப்பெரிய விருட்சமாகி உங்களுக்கு வெற்றிங்கிற அறுவடையை கொடுக்கும். எனவே காலை அதிகாலை எழுந்து பணத் தேவைகளை, பணம் பற்றிய சிந்தனைகளை மனத்தில் வளர்த்து கொண்டால் அந்த விதைகள் விருட்சமாகி உங்களுக்கு மிகப்பெரிய நிழலை தரும். அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம். எனவே அதிகாலை எழுந்து பணம் பற்றிய சிந்தனையை மனதில் வளர்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த காலை நேரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கொடுப்பவரிடம் பணம் தங்கும். இது மிகவும் ஆச்சரியமான சித்தர் ரகசியம். பணம் என்பது ஓடும் நதி போன்றது. அதை பகிராமல் பிடித்து வைத்தால் தேக்கம் ஏற்படும். ஆனால் சரியான இடத்தில் பகிர்ந்தால் அது மீண்டும் பல மடங்கு திரும்பி வரும். அதனால்தான் அன்னதானம், உதவி, கருணை ஆகியவற்றை சித்தர்கள் உயர்வாக வைத்தார்கள். கொடுத்தால் குறையும் என்று நினைக்காதீர்கள். நல்ல மனதுடன் கொடுத்தால் அது ஒரு நாள் பல மடங்கு திரும்பி வரும். எனவே அடுத்தவருக்கு கொடுக்க நினைத்தால் உங்களிடம் பணம் தங்கும், பணம் சேரும். அப்படிங்கிறதான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானத்தை கொடுங்க. நிச்சயமாக அந்த தானம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையான பலன்களை எப்பொழுது தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. பணம் உங்களிடம் சேர வேண்டுமென்றால் பணத்தை மிரடும் கொடுத்து பழகுங்கள். இறக்கிற கிணறு தான் ஊருங்கிற மாதிரி கொடுக்கத்தான் உங்களுக்கு பணம் சேரும். அடுத்து பேராசை வெர்சஸ் லட்சியம். கொஞ்சம் பேர் இந்த ரெண்டையுமே குழப்பிக்கிறாங்க. பேராசை அப்படிங்கிறது எனக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிறது. லட்சியம் என்பது நான் வளர வேண்டும். பேராசை மனிதனை அமைதி இழக்கச் செய்கிறது, லட்சியம் மனிதனை உயர்த்துகிறது. சித்தர்கள் செல்வத்தை எதிர்க்கவில்லை, ஆனால் பேராசையை எச்சரித்தார்கள். செல்வம் உங்கள் கையில் இருக்கட்டும், மனதில் இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான சுதந்திரம். எனவே செல்வம் உங்களுக்கு வேறுமென்றால் செல்வம் பற்றிய பேராசையை விட்டுவிடுங்கள். உங்கள் லட்சியத்தை நோடி வீறுநடை போடுங்கள். உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்தே தீரும். பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது நம்ம வாழ்நாளில் பல விஷயங்களை பார்த்துருப்போம். எனவே பேராசையை விட்டு லட்சியத்தை நோக்கி வீறுநடை போடுங்கள். பணம் உங்களை தேடி வரும். எனவே இந்த விஷயங்கள் பேராசைக்கும் லட்சியத்துக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரிந்து கொண்டால் நிச்சயமாக பணம் உங்களுக்கு காலாகாலத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும். இதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர வேண்டுமென்றால் பேராசைக்கும் லட்சியத்துக்கும் உள்ள வேறுபாடை தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக பணம் உங்களிடம் சேரும். அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம். பேராசை பெருநஷ்டம், லட்சியம் நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும். காலாகாலத்துக்கு நீங்கள் இதை அனுபவிக்கலாம். பணத்தை வேண்டாதே. இப்போது சித்தரின் இறுதி ரகசியம், பணத்தை வேண்டாதே, பணத்தை உருவாக்கும் திறனை வேண்டு. இது சாதாரண வாக்கியம் அல்ல, வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிந்தனை. பணம் இன்று இருக்கலாம், நாளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அறிவு, திறமை, ஒழுக்கம் இருந்தால் நீங்கள் மீண்டும் செல்வத்தை உருவாக்க முடியும். அதனால்தான் சித்தர்கள் அறிவை செல்வத்தை விட உயர்வாக வைத்தார்கள். பணத்தை தேடாதீர்கள், உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். பணம் தானாகவே உங்களை தேடி வரும். அதாவது உங்கள் திறமை, அதிர்ஷ்டம் இதெல்லாம் இருந்தாலுமே நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்து கொண்டு அந்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது உங்களை நோக்கி கட்டாயம் வந்தே தீரும். அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம். எனவே பணத்தை வேண்டாமல் உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நண்பர்களே, இந்த 9 சித்தர் ரகசியங்களின் சாராம்சம் ஒன்று தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் என்பது அதிர்ஷ்டத்தால் வருவதில்லை. சிந்தனை, ஒழுக்கம், சேமிப்பு, பகிர்வு மற்றும் திறமை ஆகியவற்றின் விளைவாக வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் சித்தர் தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இதே போல் உங்களுக்கு பல வீடியோ காத்திருக்கிறது. நீங்கள் கொடுக்கும் ஆதரவினால் தான் அனைத்து வீடியோக்களும் உங்களால் எங்களுக்கு தர முடியும். எனவே எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் செய்யுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்டில் சொன்னீங்கன்னா அதற்கேற்ற வீடியோ நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். பெரிய ஜோதிட ரகசியங்களை அறிய ஸ்ரீ சித்தர் ஜோதிட ரகசியங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்துங்கள்.